நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே நீலம். தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான 3-in-1 மியூசிக் பிளேயர் டெம்ப்ளேட் வந்து எப்படி மேக் பண்ணுறது அலைட் மோஷனில் அப்படின்னு சொல்லி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப்படி ஏண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி ரெசல்யூஷன் அப்படின்ற இடத்துல 1080x2340 அப்படின்ற ரேஷியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வீடியோ சாங் வச்சு இந்த டெம்ப்ளேட் வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ சாங்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் லேட்டஸ்ட் வெர்ஷன் அலைட் மோஷன் லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ சாங் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ சாங் பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி தான் அப்படின்ற மூவிலேருந்து நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் தூரமே அப்படின்ற சாங் தான். ஸோ இது வந்து யூடியூப்லேருந்து தான் நான் டவுன்லோட் பண்ணேன். நீங்களும் யூடியூப்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்தெந்த சீன் வேணும், அதாவது எவ்வளோ டைம் டியூரேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு வீடியோ சாங் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு தேவையான இடத்த மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் சேம் வீடியோவே இங்கே இருக்கக்கூடிய குட்டி ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை டூப்ளிகேட் லேயர் ஆப்ஷன் போவோம் இல்லையா, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சேம் வீடியோ சாங்கை அகைன் ஒரு டூப்ளிகேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு வீடியோ சாங் வந்து சைடில் இருக்கக்கூடிய லேயர் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி விசிபிள்லேருந்து எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ சாங் இருக்கும் இல்லையா கீழே, அந்த வீடியோ சாங்கை டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து பாதி வந்து செட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் வச்சுருக்கிற வீடியோவில் கார்னரில் பிளாக் மார்க் இல்லைன்னா கரெக்டாக செட் ஆகிடும். பட் நான் வச்சுருக்கிறதுல பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக் மார்க் இருக்குது. அதனால் அகைன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போயிட்டு ஸ்கேல் வேல்யூ கரெக்டாக ஸ்க்ரீனில் ஃபுல்லாக செட் ஆகிற அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களோட வீடியோ சாங்கை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து சொல்லியிருப்பேன், ஒரே ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் வந்து மேக் பண்ணிவிட்டு அதை 3 விதமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த 2 மெத்தடும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, இப்போது கீழே ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க இல்லையா, அந்த வீடியோ சாங்கை டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அதில் பிளர் போயிட்டு கொசைன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 150 இருக்கும், அதை வந்து 350 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அதாவது பிளர் ஆகிடும் அந்த வீடியோ சாங். அதுக்கப்புறம் மேலே வந்து விசிபிள்லேருந்து எடுத்து விட்டேன் இல்லையா ஒரு வீடியோ சாங், அந்த வீடியோ சாங்கை விசிபிள்லேருந்து அகைன் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ரவுண்டட் ரெக்டாங்கிள் அப்படின்றத ஷேப்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண அந்த ஷேப்பை வந்து கிளிக் பண்ணி எடிட் ஷேப் போயிட்டு சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க XY அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை எக்ஸோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 480யும் ஒய்யோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 330. ஸோ 330 ஆர் 350, ஓகே 350 வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அப்படின்றது வந்து 25 வந்து இருக்கும், அதை வந்து 34 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரவுண்டட் ரெக்டாங்கிள் தான் நீங்கள் ஆட் பண்ணணும், ஸோ நார்மல் ரெக்டாங்கிளில், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அதோட டைம் டியூரேஷனை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஷேப் ப்ளஸ் வீடியோ சாங் ரெண்டுத்தையுமே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து மாஸ்கிங் குரூப் ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா குட்டி பாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாஸ்கிங் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் அகைன் அந்த மாஸ்கிங் பண்ண குரூப்பை வந்து டச் பண்ணிவிட்டு கீழே வந்து எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ சாங்கை அகைன் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் ஸ்கேல் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் உங்களோட வீடியோ சாங்கை ஸ்கேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஷேப் வச்சுருக்கோம் இல்லையா, அது வரையும் தான் நமக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியும். ஸோ ஈஸியாக நமக்கு எந்த சீன் வேணுமோ அது இது மாதிரி கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் அகைன் என்ன பண்ணிக்கோங்க, பேக் வந்துட்டு அந்த குரூப்பை டச் பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்ட்டு பார்டர் மட்டும் எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. எனேபிள் பண்ணி விட்டுட்டு வீடியோ சாங்கை எந்த இடத்துல நீங்கள் வைக்கணும் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வந்து ஆடியோ மெனு பாருக்கான டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பேன் ஒரே லேயரில். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை ஆட் பண்ணால் மட்டும் போதும், அதுவே எல்லா பொசிஷனும் கரெக்டாக நான் செட் பண்ணி வச்சுருப்பேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த லேயர் வந்து குரூப்புக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ஆடியோ மெனு பார்லாம். ஸோ ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு
டைம் பார் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அகைன் ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் சொல்லக்கூடிய சைஸ் வந்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் பார் வந்து கிடச்சிரும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் எடிட் ஷேப்பில் போய்ட்டு XY இருக்கும் சைஸில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 380 வந்து கொடுங்க. ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். அதை வந்து சேஞ்ச் பண்ணி வெறும் 8 வந்து செட் பண்ணுங்கள். 8 வந்து செட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ செட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளோட டைம் டியூரேஷனை வந்து லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பட்டனுக்கு மிடில் வந்து செட் பண்ணுங்கள். நான் எப்படி செட் பண்ணுறேனோ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளுக்கு கலர் வந்து மைல்டாக செட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அதை கிளிக் பண்ணிவிட்டு 2 தடவை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள் டைம் பாரையே. ஸோ இதுக்கப்புறம் டூப்ளிகேட் பண்ண ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கக்கூடிய அந்த லைனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு என்ன டைம் பார் கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அகைன் இன்னும் ஒன்று டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு ஒரு ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இப்போ நான் ஆரஞ்சு கலர் செட் பண்ணேன் இல்லையா, அந்த லேயரை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தேன்னா மேட் மாஸ்க் கீ இருக்கும். அதில் வைப் எஃபெக்ட் இருக்கும். அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே எண்டு அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ரவுண்டட் ரெக்டாங்கிளில் 0.7 வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எண்டில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஷேப்போட எண்டில். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்துட்டு எண்டோட வேல்யூவை வந்து 0வாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதே வந்து அடுத்த ரெக்டாங்கிளுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக 0 வந்து செட் பண்ணிக்கோங்க. 0.7 தான் 0 வந்து செட் பண்ணணும் கீ ஃப்ரேமில், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் அகெயின் இப்போ காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த எஃபெக்டை கீழே ஒயிட் கலர் ஒன்று நான் செட் பண்ண சொன்னேன் பாருங்கள், அதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி கீ ஃப்ரேம் இருக்கும்ல, அந்த கீ ஃப்ரேமை வந்து 0வில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் ஸ்டார்டிங்கில் நான் 0 வந்து செட் பண்ண சொன்னேன். அந்த 0 வேல்யூ என்ன பண்ணிக்கோங்க, 2 வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அந்த டைம் பார் வந்து ஆரஞ்சு கலரில் போகும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒயிட் கலர் மெனு சின்னதாக ஒரு ஆப்ஷன் மாதிரி போகும். ஸோ பார்க்க நல்லா இருக்கும் அது. ஓகேவா? ஸோ வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. கீ ஃப்ரேம் எண்டில் இருக்கக்கூடிய கீ ஃப்ரேமும் லைட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த டைம் பாரும் வந்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு தேவையான லிரிக்ஸு, சாங்கோட நேம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் என்ன வீடியோ சாங் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த சாங்கோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நீயும் நானும் அப்படின்றத மட்டும் டைப் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து டைட்டில், அந்த சாங்கோட டைட்டில். ஸோ அதை நான் வந்து டைப் பண்ணிக்கிட்டு ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கலர் வந்து ஒயிட் வந்து கொடுத்துக்கிறேன். எடிட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து டைம் டியூரேஷன் லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டோட சைஸ் நான் வந்து 20 கொடுத்துருக்கேன். கொஞ்சம் போல்டான ஃபாண்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டைம் டியூரேஷன்லாம் எக்ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அந்த டெக்ஸ்ட்டை வந்து ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட்டில் இப்போது நம்ம மியூசிக் பிளேயர்லாம் பார்க்கல கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், நீயும் நானும் சேர்ந்த சாங் போட்டு ஃபுல் டைட்டில் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு மியூசிக் டைரக்டர் நேம் போட்டாலும் சரி, இல்லை மூவி நேம் போட்டாலும் சரி, கொஞ்சம் லென்த்தாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே வந்து டைம் பாருக்கு மேலே சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அகைன் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி ஒரு ஹார்ட் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரேட் ஆப்ஷன் வந்து மியூசிக் பிளேயரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அது மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கேல் வேல்யூ வந்து 100 வந்து செட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போய்ட்டு ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஹார்ட் ஷேப்புக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அதை வந்து ரைட் சைட் மிடில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அகைன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சாங்க்கான லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக கீழே இருக்கக்கூடிய அந்த வீடியோ சாங்கை நான் கொஞ்சம் நேரம் மியூட் பண்ணி வைக்கிறேன், அதாவது ஹைட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வீடியோ சாங்கில் இருக்கக்கூடிய லிரிக்ஸை வந்து பேராகிராஃபாக வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதான் நல்லாயிருக்கும். ஸோ பேராகிராஃபாக டைப் பண்ணாலும் சரி, இல்லை கூகுள்லேருந்து காப்பி பண்ணாலும் சரி. காப்பி பண்ணதுக்கப்புறம்
அந்த டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி கீழே பாட்டமில் வந்து செட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் எத்தனை லைன்ஸ் வர்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு டைம் டியூரேஷனை லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க உங்களோட லிரிக்ஸோட டைம் டியூரேஷனை. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு லிரிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி அடுத்தடுத்த லிரிக்ஸை நீங்கள் இதே மாதிரி வந்து கண்டினியூவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து ஒரே டெம்ப்ளேட் எடிட் பண்ணி அது 3 விதமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று இப்போது பேக்ரவுண்டில் வீடியோ பிளர் பண்ணி மிடில் இன்னொரு வீடியோ சாங் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி எடிட் பண்ணுறது ஒரு டெம்ப்ளேட். ஸோ இதே டெம்ப்ளேட்டை இன்னொரு 2 மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய வீடியோ சாங்கை வந்து ஹைட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் வந்து ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை லாஸ்ட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. லேயரை மூவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ எப்படி ஒரிஜினல் மியூசிக் பிளேயர் இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த ஷேப்புக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஓகேங்களா, கொடுத்துட்டு அந்த ஷேப்பை லாஸ்ட் வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து 2வது டெம்ப்ளேட். ரொம்பவே சிம்பிள். பேக்ரவுண்டில் எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக விடுறது, கலர் மட்டும் கொடுத்து. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ சாங்க்கு மேலே, ஸோ ஆல்ரெடி பிளர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ சாங்க்கு மேலே கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே வீடியோ சாங் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு விசிபிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கொசைன் பிளர் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெக்டாங்கிள் ஷேப் ஆல்ரெடி மிடில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் போயிட்டு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச கலர், ஒயிட் கலரோ பிங்க் கலரோ என்ன கலரோ உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பிளேட் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் ஆப்ஷன் வரும். இதில் கீழே 3வதாக இருக்கக்கூடிய அந்த கலர் பாயிண்ட்டை வந்து 85 இல்லை 75 வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் மைல்டாக கலரிஷாக தெரியும். ஸோ இந்த மெத்தட்லேயும் நிறைய டெலகிராம் பேஜஸ் வந்து வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான், 3 மெத்தடுமே நான் வந்து சொல்லிட்டேன். ஒன்று வந்து பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி அந்த மெத்தடும் கரண்ட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ப்ளைனாக எந்த வீடியோவும் இல்லாமல் மிடில் மட்டும் வீடியோ வச்சு, ஸோ அதுவும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு மைல்டான கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் வீடியோ சாங் போட்டும் நீங்கள் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணலாம். ஸோ 3 டெம்ப்ளேட்டை நான் வந்து சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைல் எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நான் வந்து 720p கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். கொடுத்தோடனே கண்டிப்பாக இது மாதிரி எரர் காமிக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லேயர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது தான் காரணம். ஸோ இப்படி வந்து பயப்பட தேவையில்ல. ஒன்ஸ் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் போயிடுங்க. பேக் போயிட்டு ஹோம் பேஜ் போயிட்டு அபவுட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அபவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணி ரீஎவால்வேட் வீடியோ கோடாக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா ஒரு 100% இந்த மாதிரி லோட் ஆகும். லோடாகி முடித்ததுக்கப்புறம் அகைன் பேக் போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்ம எடிட் பண்ணோம் இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக அது வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு எரர் காமிச்சது இல்லையா இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே, இப்போ நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ப்ரிப்பரிங் டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணதுனால இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடம் பாருங்கள், இங்கே வந்து எம்டிஆர் இருக்குல்ல, இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ வந்து ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட பிஎன்ஜி லோகோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.